எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொதுவாழ்வாரும் உழைப்பாரும் விசுவாசத்தாரும் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்சேரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்படை எப்போதும் உங்கள் கோரிலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். எடப்பாடி அவருடைய பிறந்த விழாவிலே நாங்கள் அனைவரும் பங்கேற்போம் என்று நாங்கள் கொடுத்த அன்பான அழைப்பை தாயுள்ளத்தோடு ஏற்று வருகை தந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை ஒருங்கிணைத்து செயலாற்றி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். காக்க வந்த குலசாமி அவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி. நிறைய கொண்டு வந்தா திட்டம், தாலிக்கு தங்கம் அவர் சட்டம். யாருக்கும் அடி பண்ணிஞ்சி போலட மாட்டோம். அழகா பேசுவாரு பேச்சு, தமிழ் மக்களோட மூச்சு. 2026 எடப்பாடியார் ஆட்சி. தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமி அவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி. ரசிகராக அன்னை இருந்தாரு. தமிழ்நாட்டில் 7வது சிஎம்மா நின்னாரு. பள்ளி படிப்பு மாணவருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு பெட்டக பெட்டிய கொடுத்தார். நாட்டில் உள்ள கோவில்களில் மதிய உணவு கொடுத்தார். முதியோர் உதவி தொகையும் கொடுத்தார். மே மாசம் 12ஆம் தேதி அண்ணன் பிறந்தாரு. மக்களின் முதல்வரானாரு. சிலுவப்பாளையம் ஊருக்குள்ள பிறந்தவருங்க. நம் நாட்டை காக்க கடவுளாக வந்தவருங்க. அவர் பேசுவாரு நம்புறமா, பேச்சு இருக்கும் கம்பீரமா. தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமி அவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அண்ண வழியில வந்து ஆட்சி இங்கு மீண்டும் மீண்டும் வேண்டுமே. உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டுமே. எடப்பாடியாரின் ஆட்சி இங்கு மீண்டும் மீண்டும்